guys, welcome back to our channel. ஓப்பனிங் சீனில் ஹீரோயினும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத மறைச்சி வச்சுட்டு இருக்கா. நாளைக்கு தான் அவனை சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு அவளும் சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறா. அந்த டைம் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் அவங்க லைஃபே டோட்டலி சேஞ்ச் பண்ணி போடுது. ஹீரோவோட சிஸ்டர் அந்த பிளேஸில் ரவுடி சேர்ந்து கொள்கிறாங்க. அவள் யார் கூட இருந்திருப்பான்னா ஹீரோயினோட பிரதர் கூட. அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஹீரோயினை குத்த வரும்போது ஹீரோ இடையில வந்துடுறான். அதனால அவனுக்கு காயப்பட்டு அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவனோட சிஸ்டர் இறந்துட்டா. அதனால அம்மா வந்து ஹீரோயினை சமக்கத்து கத்திட்டு இருக்காங்க. அவன் ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கான். அவங்களோட பவரை வச்சு ஹீரோயினோட பிரதரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இனி நீயும் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. உங்க ஃபேமிலியால தான் என் பொண்ணு இருந்தா. ஹீரோ உன ஹேட் பண்றா. இனி நாங்க ரெண்டு பேரும் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு அவள் தள்ளி விடுறாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கிற மாட்டே யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஹீரோயினை வெறுக்கிறான். இனி நான் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு கண்ட்ரி விட்டு வெளியே போறா. அடுத்து 5 இயர்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃபாரினர் கூட வரான். அவன் ஒரு கியூட்டான பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கான். ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அங்கே வந்து ரூம் எடுக்கும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு. ருயன் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்துட்டாளா, அதுவும் அவளுக்கு மேரேஜே குழந்தெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. பின்னாடி ஹீரோ அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்குன்னு வரான். அப்போ லிஃப்ட்டில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பா ஹீரோயின்கிட்ட நீங்கள் ஏன் ஆண்ட் பிரதரை கூப்பிட்டு வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவை பார்த்ததும் மம்மி இந்த அங்கிள் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு வாய மூடுறா. என்ன மம்மியா, அப்போ இது இவளோட குழந்தையா அப்படின்னு ஹீரோ அப்செட் ஆகிட்டு போகிறான். வீட்டில் போய் ஓவராக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு தான் கம்பெனி கொடுக்குறான். அவளுக்காக நீ உன்னோட உயிரை பண்ணி வச்ச, ஆனால் ரிட்டன் அவன் வந்து பார்க்கல. நீ ஹாஸ்பிட்டலில் இருந்த டைம் அவன் உன்னை விட்டு போயிட்டா. 5 இயர்ஸ் அவளை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்த. அப்போல்லாம் வராமல் ஃபைனலி நீ மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் வந்து நிற்கிறா. எல்லாம் ஒரு பேட் லக். எனிவேஸ் ஃப்ரெண்டு நான் உன் பக்கத்தில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு போகிறான். என்னடா இது அப்படின்னு இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவன் இப்போ எங்கே வந்திருக்கானா அதே ஹோட்டலுக்கு வந்து ரிசப்ஷனிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருக்கால, அது என்ன சூட் அப்படின்னு கேட்கும்போது நார்மலான ரூம் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி அவளை லக்ஸரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, அப்படியே இல்லைனா என்னோட ரூம் இருக்குல்ல அதை அவளுக்கு கொடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த பொண்ணும் 1 நைட்டுக்காக தான் அவங்க புக் பண்ணியிருக்காங்க, நாளைக்கே கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொன்னது ஹீரோ அப்செட் ஆகுறான். அப்போ வந்ததும் உடனே கிளம்புறதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். பின்னாடி வந்த ஃப்ரெண்டு, டே உனக்கு என்னமோ மூளை இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ நீ அவளை பற்றி கேர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு திட்டுறான். ரூமுக்கு வந்த ஹீரோயின் ஒரு குட்டி பையன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதான் அவளோட பையன் ஆன். அவன் இப்போ லண்டனில் இருக்கான். அம்மா எப்பமா வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டேய் வந்த வேலை முடியணும்ல, முடிஞ்சது வந்துடுறேன், நீ இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் இன்னைக்கே குக்கீஸ் மேக் பண்ணேன், சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் வந்தது நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கூட வந்த ஃபாரினரை ஹீரோயின் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கா. அப்போ அந்த குட்டி பொண்ணு லிட்டில் மம்மி அப்படின்னு ஹீரோயின்ட்ட பேசுகிறா. ஹீரோயின் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க இப்போ வந்த வேலை முடிஞ்சிச்சு, அவங்க ரிட்டர்ன் போகிறாங்க. ஹீரோயின் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் இந்த கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்திருப்பா. வந்த முதல் நாளே ஹீரோவை பார்த்துட்டேன், நான் எடுத்த டிசிஷன் தப்போ அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. இப்போ ஹோட்டலில் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறா. அப்போ தான் நீங்கள் இதை ஃபஸ்ட்டே சொல்லலை, நீங்கள் இருக்கிற ரூமை ஆல்ரெடி இன்னொரு பர்சன் புக் பண்ணிட்டாங்க, அதனால் உங்களுக்கு அப்கிரேட் வேணால் பண்ணித்தரோம், இதை எங்கள் ஹோட்டல்லேருந்து ஃப்ரீயாகவே பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அந்த பொண்ணு ஹீரோயினோட ஓல்டு கிளாஸ்மேட், அவளோட நேம் ஜியா. ஸோ உங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு ஹீரோயினை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்து அவளோட தம்பி ஜெயிலில் இருப்பான்ல, அவனை பார்க்க போகிறா. நான் இங்கே உன்னை பார்க்க வந்தேங்கிறதுக்காக உன்னை மன்னிச்சிட்டேங்கிற அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் கோவமாக தான் சொல்லிகிட்டு இருக்கா. உனக்கும் பிரதர் இன்லாக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், நீ பண்ணிட்டு போன வரைக்கும் நாங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும், இன்னும் உனக்கு 2 இயர்ஸ் தான் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரிசன்லேருந்து வந்த பிறகாது இனி ஒழுங்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போக போகிறா. அப்பா அவனும் ஜிங்குக்கு இன்னும் 2 நாளில் பிறந்தநாள் வருது, எனக்காக அவளை போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதான் ஹீரோட சிஸ்டர். ஸோ அவளோட கல்றைக்கு ஹீரோயின் போகிறா. நெக்ஸ்ட் லைஃப்பில் நீ வரும்போது ஸ்கூலை கட்டடிக்காம யார் கூடயும் சண்டைக்கு போகாமல் மெயினாக என் தம்பியை பார்க்காம இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் தான் ஹீரோவோட அம்மாவும் ஹீரோ வந்துட்டு இருக்காங்க. அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ ஏம்மா இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு கேட்டால், அப்பாவால் வர முடியல, ஸோ நானாக தான் அவளை வந்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தது நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு அவன் மேலே கோவப்படுறாங்க. என்னோட தம்பி தான் சொன்னா 2 நாளில் ஜிங்க்கு பேட்டேன்னு, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறா.
உங்க ஃபேமிலி பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கியா? ஜெயில அவனை கொல்லாம விட்டதே எங்களோட பெரிய கருணை. அதுக்குன்னு சாஃப்ட் ஹார்ட்டா இருந்து நாங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம்னு நினைக்காத. உன்னோட டேட்டி திங்ஸ் எடுத்துட்டு போ அப்படின்னு ஹீரோயினை திட்டி விடுறாங்க. பழசெல்லாம் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. பாஸ்ட்ல ஹீரோட சிஸ்டர் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பா. பட் நிறைய கட்டடிக்கிறது, நல்லா ஹீரோயினோட பிரதர் கூட சுத்துறது, இந்த மாதிரி தான் அவளோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஹீரோனோட பிரதர் கொஞ்சம் ரவுடி மாதிரி, மற்றவங்ககிட்டலாம் வம்பல் இருக்குது, சண்டைக்கு போகிறது, அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவனை கண்டுபிடிச்சி அவனை அட்டாக் பண்ண வந்த பீப்புள் தான் ஜிங்கை கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு வந்துருப்பா. அப்போ மழை வேற ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கும். ஹீரோ அந்த டைம் அவளை கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை. அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குது, அதை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அம்மாவை அனுப்பிட்டா அடுத்த காரை வர சொல்லியிருக்கான். இப்போ ஹீரோயின்கிட்ட போயிட்டு உன் ஹஸ்பண்ட் எங்க, அவன் வந்து உன்னை பிக்கப் பண்ண வரலையா அப்படின்னு கேட்க, அவளும் பதிலுக்கு இதுக்கு தான் நீ காரை விட்டு இறங்கி வந்தியா அப்படின்னு கேட்குறா. சரி மழை பெய்யுது, ஃபர்ஸ்ட் வந்து காரில் ஏறு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு காரில் ஏற சொல்கிறான். அவனோட க்யூரியாசிட்டி அவனை விடல. ஸோ அவளோட ஹஸ்பண்டை பற்றி கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டல, இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணி அவன் கூட உனக்கு குழந்தை வர இருக்கு, அவனுக்கு நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் தெரியுமா, என் கூட நீ ஒன்றா இருந்ததெல்லாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி தப்பாக பேச ஹீரோயின் கோவத்தில் அவனை அரைஞ்சிடுறா. ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் அம்மா ஹீரோட வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நீ ஹீரோயினை தான் ட்ராப் பண்ண போன, அவள் அவளோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டா, அவளுக்கு குழந்தை இருக்கு, நீ என்ன காரியத்தெல்லாம் பண்ண போகிற, நீ ஜோ ஃபேமிலியோட வாரிசு, நீ இப்படி கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு பின்னாடி சுற்றினா ஒன்று மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலியே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. அப்புறம் ஜிங்க் சதத்துக்கு அவளோட ஃபேமிலி தான் காரணம். ஸோ அந்த பகையை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கும் பாட்டம் லைன் இருக்குது, நான் இனி அவள் பின்னாடி ஃபாலோ பண்ண மாட்டேன், அவளுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, இனி நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பழசெல்லாம் மறந்து நானும் மூவ் ஆன் ஆக போகிறேன், அம்மாவுக்கு ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ ஜியாங் உனக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா, ஸோ அவளை நீ மீட் பண்ணலாமே அப்படின்னு மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க. ஹீரோ மூவ் ஆன் ஆகுறேன்னு சொன்னாலும் அவனோட ஹார்ட் கேட்க மாட்டேங்குது. அவள் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டா, பட் என்னாலேயே எல்லாத்தையும் மறக்க முடியல அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பா கிரியேட்டிவ் டைரக்டரா. அப்போ பாஸ் வந்து கிளைண்ட்டோட மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கணும், நம்மளோட இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்டே ஜோ கம்பெனி தான் அப்படின்னு அதோட டீட்டெயில்ஸ் காமிக்கிறாங்க. ஜோ கம்பெனியா, அப்போது ஹீரோ அங்கே வருவானா அப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட்லி அங்கே பாஸ் வர மாட்டாங்க, நம்ம அங்கே போனால் தான் நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போகிறாங்க. அவளும் ஓகே ஹீரோ வர மாட்டான்ல பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவள் கிளம்பி போகிறா. அங்கே ஜியா அவளை பார்த்ததும் அதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விடுறா. ஹீரோ அதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா, அவனும் அந்த மீட்டிங்க்கு வரான். ஹீரோயின் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்கல்ல, ரொம்ப நேரமாக ஹீல்ஸ் போட்டு நிற்கிறதுனால அவள் காலில் ப்ளீட் ஆகிட்டு இருக்கும், ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக நின்றுட்டு இருப்பான். அங்கே இப்போ ஹீரோ வந்து ஹீரோக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவன் அந்த காயத்தை நோட்டீஸ் பண்ணிடுவான். அவளும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அவங்கள ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறா. அப்படியே கேதரிங்ஸ் போயிட்டு இருக்கும். அவளும் டயர்டாகி ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டு இருப்பா. அந்த டைம் ஜியா வந்து மிஸ்டர் ஜோ உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு ரூம் கடை கொடுக்குறா. மிஸ்டர் ஜோவா, நீ ஏன் அவனை அப்படியே கூப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஹோட்டலோட பாஸே அவன் தான் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு ஹீரோயின் அங்கே போகிறா. அங்கே போனதும் ரிமூவ் பண்ணு அப்படின்னதும் என்ன உனக்கு நான் லூஸா அப்படின்னு கத்துறா. நான் உன் ஷூஸை பற்றி பேசுகிறேன், அதில் உனக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக மெடிசன் எடுத்து வச்சுருக்கான். நீ என் பக்கத்தில் வரையே நாங்கள் வரவா அப்படின்னு கேட்டால் நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் எடுத்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கா. என்ன பண்ணுறேன், நான் ஒழுங்காக பண்ணி விடுறேன் அப்படின்னு காலை தூக்கி மடியில் வச்சு அவன் ரொம்ப ஜென்டிலாக மெடிசன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவங்க டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போவும் ஹீரோயினுக்கு ஷூஸ் போடுறதே பிடிக்காது. இந்த ஷூஸ் எவன் கண்டுபிடிச்சது, அதான் சென்ட்ரலாக ஓடி போகும்போது ஷூஸை விட்டு போயிருக்கா, ஏன்னா அந்த ஷூஸ் அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஸோ அந்த மூமெண்ட் ரெண்டு பேரும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ அவகிட்ட நீ எதுக்கு ரிட்டன் வந்த, நான் சாகட்டுன்னு நான் விட்டு போனதுனே, இப்போ உனக்குன்னு ஒரு லைஃப் செட் பண்ணிக்கிட்டேன், உனக்கு ஹஸ்பண்டு குழந்தைங்க அப்படின்னு உன்னோட லைஃப் போச்சு, ஆனால் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் இன்னும் ஜிங்கு இறந்து போயிட்டா அப்படின்னு வருத்தத்தில் இருக்கோம். உன் தம்பி இன்னும் 2 வருஷத்துல வெளியே வந்துடுவான், ஆனால் என் ஜிங் 20 வயசுல செத்து போயிட்டா, அவள் திரும்ப ரிட்டர்ன் வருவாளா அப்படின்னு ஹீரோயின் மேலே கோவப்படுறான். அவள் என் தம்பியை ஃபாலோ பண்ணிட்டு போனதுனால தான் அவளோட உயிர் போச்சு, ஆனால் அவளை ஒன்றும் நான் என் தம்பியை டேட் பண்ண சொல்லல. அப்புறம் அவள் ஸ்கூலில் கட்டடிக்கிறான், இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தானா ஜோ ஃபேமிலியில் அதை பார்த்து ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணி டிசிப்ளின் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் அதை கண்டுக்கல, இப்போ வந்து என்ன ப்ளேம் பண்ணுற, என்னால் ஒன்றும் ஜிங்ஸ் ஆகலை, இதில் ஏன் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த மெமரிஸ் தான் வருது, என் தங்கச்சி செத்து போனதும் உங்கள் ஃபேமிலி மேலே இருக்கிற பகையும் தான் எனக்கு ஞாபகம் வருது, திரும்ப நீ வந்த இடத்துக்கே போயிரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த இன்சிடெண்ட்ல உன் தங்கச்சி செத்து போயிட்டா, என் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டான், பட் எனக்கு லைஃப் இருக்குது, எனக்கு கரியர் இருக்குது, அதுக்காக தான் நான் ரிட்டர்ன் வந்திருக்கேன், உனக்காக இல்லை. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் கோவத்தோட இருங்க
ஆனால் நான் என்னோடய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. நெக்ஸ்ட் டே கம்பெனியில் பாஸ் வந்து ஹீரோயின்ட்டு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஹீரோவோட கம்பெனி கூட நமக்கு கான்ட்ராக்ட் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. பட் சடனாக அவங்க இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படியே போச்சுன்னா க்ரியேட்டிவ் டைரக்டருங்கிற உங்கள் போஸ்ட்டுக்கும் ஆபத்து வரும். ஏன்னா நமக்கு ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இத்தனை வருஷம் நல்லா போச்சுன்னா இப்போ என்ன ஆச்சு? நான் ஜோக் கம்பெனியில் யார்கிட்டையாவது பேச முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கூட நீங்கள் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவனை மீட் பண்ணி ஹீரோயின் பேசுகிறா. இது மேலேருந்து வந்த ஆர்டர் உங்கள் கம்பெனியோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணணும்னு சொன்னது. எங்களுக்கும் உங்க கூட ஒர்க் பண்ணுறது ஸ்மூத்தாக தான் போச்சு. சடனாக என்னாச்சுன்னு தெரில, அவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு வேறு எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன் நைட் ஆர்ட் கேலரின்னு. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பிளான் எழுதி சப்மிட் பண்ணுங்கள். மேபி அது பாஸ்க்கு பிடிச்சா ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு ஹீரோயின் அதுக்காக ஒர்க் பண்ணுறா. இங்கே ஹீரோ கிட்ட பிளான் வந்து காமிக்கும்போது எல்லா பிளானும் சிமிலராக இருக்குது, என்னதான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அவனை திட்டுறான். அப்புறம் அதில் ஹீரோயின் பிளானும் இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு இது மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க தான் கான்ட்ராக்டை ரினுவல் பண்ணல, அதுக்காக என்கிட்ட வந்து பேசுனாங்க அவங்க க்ரியேட்டிவ் டைரக்டர், அவங்க தான் அந்த பிளானை சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்லை. இப்படியே எல்லாத்துக்காகவும் மற்ற கம்பெனியை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தா உங்கள் டிபார்ட்மெண்ட் எதுக்கு, ஃபஸ்ட்டு அதை லே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு திட்டி விட்டுடுறான். அந்த ஜியாங் பொண்ணு ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயினை பார்த்ததும் கண்டுக்காத மாதிரி போவா. பட் வெளியே போகும்போது ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துருவான். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த பொண்ணு வர காலைல ஹீரோயின்ட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்பா அம்மா நான் எல்லாரும் உங்களை பக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நான் உனக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இது அவளோட பொண்ணு கிடையாது, அவளுக்கு கல்யாணம் ஆகலை. என்கிட்ட இதுக்கு அந்த மாதிரி போய் சொன்னா நான் மறுபடியும் அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பேன்னு நினச்சாளா அப்படின்னு ஹீரோ கோவமா வா நம்ம அவுட்டிங் போகலாம் அப்படின்னு ஜியாங்கிட்ட சொல்ல நம்ம மூவிக்கு போகலாமா அப்படின்னு அவளும் ஹாப்பியாக கேட்குறா. இல்லை எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ மறுபடியும் ஆஃபீஸ் போகிறான். அங்கே போயிட்டு ஹீரோயின் ஞாபகமாக ஒரு நெக்லஸ் வச்சுருக்கான், அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் ஹீரோயினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பிளானை ப்ரொசீட் பண்ண சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அந்த நியூஸ் கேட்க பக்காவாக பிளானை டீட்டெயிலாக ரெடி பண்ணி வைக்கிறா. அடுத்த கட்டத்தில் ஹீரோயின் இங்கேருந்து லண்டன் போய் பையனை பார்க்க போயிருக்கா. அவன் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அம்மாவை பார்த்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ கம்பெனி கூட மீட்டிங் போயிட்டு இருக்கும். பட் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேற ஒரு ஒர்க்கர். அதை பார்த்து ஹீரோவும் டென்ஷன் ஆகிடுறான். நான் உங்கள் கம்பெனிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இந்த பிளானை நீங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி இல்லையே. உங்கள் க்ரியேட்டிவ் டைரக்டர் தானே இந்த பிளானை ரெடி பண்ணது. நான் கம்பெனியோட ஓனர் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், பட் அவங்க வரல. ஸோ இந்த பிளானை இதோட ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு இந்த டைம் கால் பண்ணி சொல்கிறாங்க நீ வராததுனால கம்பெனியோட கான்ட்ராக்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு. ஹீரோயினும் நான் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஆமாம் நாளைக்கு நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு பையன் ஃபீல் பண்ணுறான். நான் டைம் கிடச்சதும் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன்டா, பட் இப்போ என்னாலும் நாங்கள் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அங்கே ஜோ ஃபேமிலி இருக்குது. ஜோ ஃபேமிலி ஆல்ரெடி என்ன ஹேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி பையனே மிஸ்ட்ரீட் பண்ணா அப்படிங்கிற பயத்தில் தான் ஹீரோயின் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறா. ஆமாம் எனக்கு அப்பா இருக்காங்களா, எல்லாருக்கும் அப்பா இருக்காங்களா, எனக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா எனக்கு நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் நான் செஞ்ச குக்கீஸ் இதையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பையன் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஹீரோட பிஹேவியர் ரொம்ப சைல்டிஷாக தெரியுது. நான் வரலங்கிறதுக்காக கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனை மீட் பண்ண போனால் டெய்லி ஹீரோயின் போய் பார்த்துட்டு இருக்கா. பட் அவன் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கண்டினியூஸாக போய் அவன் இல்லைன்னு சொன்னது தான் மிச்சம். அப்புறம் அங்கே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் லீடை பார்த்ததும் அவர் தான் நாளைக்கு எங்கள் பாஸ் ஹைக்கிங் போகிறாங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர் மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். பட் எங்கள் பாஸ் போகிற இடம்லாம் அண்டர் டெவலப்ட் ஏரியா தான் இருக்கும், ஸோ நீங்கள் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்புகிறான். ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அங்கே லாஸ்ட்டாக போனது அவள் தான். அங்கே உள்ள ஒரு ஒர்க்கர் வந்து இவளையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க, அப்போ தான் யாரும் மிஸ் ஆகாமல் போயிட்டு வருவீங்க அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து அனுப்பி விடுறாங்க. ஹீரோயின் மலையேற வந்த நேரமாக பார்த்து அவளுக்கு பீரியட்ஸும் வருது. என்னடா இது கொடுமை, ஏறதே கஷ்டமாக இருக்குது, இதில் பெயின் வரியா அப்படின்னு ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கா. அவளோட கால் சில்பை கீழே விழுந்துடுறா. இங்கே ஹீரோட டீமில் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோயின் அங்கேங்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். ஒரு பொண்ணு புதுசாக வந்து ஜாயின் பண்ணிச்சுல, அந்த பொண்ணை காணோம், எல்லாரும் போய் தேடுவோம் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய இடம், அவளை போய் தேடினா நம்ம தான் டேஞ்சரில் மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ எதையும் கண்டுக்காம அவன் போகிறான். அங்கே தேடி பார்த்துட்டு இருந்தால் அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஹெல்ப்புக்கு ஆட்களை கூப்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறான்.
அந்த டைம் ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறான். அவகிட்ட போயிட்டு ஏதோ ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்தால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் தான் அவளுக்கு காலில் அடிப்படை தெரிஞ்சு அதுக்கு கட்டுப்பட போகிறான். அந்த டைம் அவளும் கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறா. லாஸ்ட் டைம் என்னால் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல, அதுக்காக சாரி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ நான் இப்போ பேட் மூடில் இருக்கேன், இதை பற்றி என்கிட்ட இப்போ பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தா அவளுக்கு ஸ்டொமக் பெயின் வேற இருக்குது. இந்த டைமில் இதுக்கு மலையிற வந்த அப்படின்னு அவளை ரூம் கூப்பிட்டு போகிறான். அங்கே அவளை உட்கார வச்சுட்டு அவன் கிளம்ப போகிறான். பட் ஹீரோயின் விடாமல் கான்ட்ராக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. உன்னோட ஒர்க்குக்காக என்ன ஹனி ட்ராப்பில் மாட்ட வைக்க பார்க்குறியா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் உனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன், மவுண்டனில் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸ் எடுத்து கொடுக்குறா. இதை யூகேலேருந்து கொண்டு வந்தேன், இது ஹோம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அதை பார்த்துட்டு உன்னை மாதிரி குக்கீஸும் அக்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு வேண்டானத்தா அப்படின்னதும் அதெல்லாம் தர முடியாது, கொடுத்தது எப்பவுமே வாங்கக்கூடாது, நீ கான்ட்ராக்டை பற்றி பேசினால உன் கால் சரியானது என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவளும் நான் நாளைக்கு வந்து மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே காலே சரியில்லாமல் கிடக்குது, நாளைக்கே வரலாம் அப்படின்னு. எனக்கு 2 நாள் மீட்டிங் இருக்குது, 2 நாள் பிஸியாக இருப்பேன், அதனால 3 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். அவளும் இப்போ 3 days கழிச்சு வந்து பார்க்க வரா. அங்கே ஹீரோவுக்கு ஃபுல்லாகவே மீட்டிங் இருக்குது, அதனால உங்களை மீட் பண்ண முடியாது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடல அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் நான் நிறைய டைம் கால் பண்ணேன், பட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. எனிவேஸ் பாஸ்க்கு இன்னைக்கு ஃபுல்லாக மீட்டிங் இருக்குது, அதனால உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த பொண்ணு யாரோ அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறான். ஹீரோயின் கோவத்தில் மிஸ்டர் ஜோ நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு கத்த எல்லாரும் அவள் திரும்பி பார்க்குறாங்க. பட் ஹீரோ கண்டுக்காமல் போயிடுறான். இப்போ உள்ளே போயிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, 3 days கழிச்சு வர சொன்னீங்களா, நான் வந்திருக்கேன், நம்ம இப்போ பேசலாமா அப்படின்னு கேட்டால் அசிஸ்டன்ட் உண்மையாகவே பாஸ்க்கு மீட்டிங் இருக்குது, நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்து உங்களை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்காக டீ மட்டும் கொடுத்துருக்காங்க, அதையும் குடிச்சிட்டு ஹீரோ வருவான்னு பார்த்துட்டு இருந்தா நைட் ஆன பிறகு வரல. என்னுமாயா மீட்டிங் முடியல அப்படின்னு வெளியே எம்ப்ளாயிஸ் பேசிகிட்டு இருக்கிறத கேட்பான். அவங்கெல்லாம் உள்ள ஒரு பொண்ணு போச்சு இல்லை, இன்னும் நம்ம பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதான் போன பாஸ் வரவே இல்லையே, இன்னும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இதை பாஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண என்னமா சொல்லுவாங்க, உனக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணு, இல்லைன்னா போய்த்தோல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை கேட்டு வெளியே வரா. உங்கள் பாஸ் இன்னும் வரல, வந்தால் இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டை கொடுத்துட்டு போகிறா. ஹீரோயினும் கோவத்தில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருப்பா. அவள் ரொம்பவே சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா ஹீரோ கம்பெனிக்கு வந்துட்டான். அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் இப்போ வந்துட்டாங்க, அவங்களோட மீட்டிங்ஸ் எல்லாம் எண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ வந்தால் பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஹீரோயினுக்கும் ஒரு சந்தோஷம், இப்போவாது டீலிங்கை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு காரை டேர்ன் பண்ணி போனால் சாரி பாஸ்க்கு அடுத்த மீட்டிங் வந்துருச்சு, அதனால நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் கால் பண்ணி இரிட்டேட் பண்ணுறான். உன் பாஸ்கிட்ட கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜோ உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாதீங்க, இது என்ன உங்களுக்கு ஃபன்னியாக தெரியுது அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. நான் உங்கள் கம்பெனியோட சின்சியரிட்டியை செக் பண்ணி பார்க்க விரும்புகிறேன், உங்கள் கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியம், நீங்கள் எவ்வளோ சின்சியராக இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு புரியணும்ல, அதுக்காக தான். அதுக்கு முன்னாடி கம்பெனியோட க்ரியேட்டிவிட்டி டைரக்டரோட சின்சியரிட்டி எவ்வளோ இருக்குது அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கடா அப்படின்னு ஹீரோயின் கத்தும்போது அவளுக்கு இங்கே கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ருயன் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு ஹீரோ அங்கே போய் பார்க்க போகிறான். அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. கண்ணு முழிச்சதும் என்னடா நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு, இன்னைக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கே 10 மணிக்கு அப்படின்னு எந்திரிக்க போகிறா. அவளால் நிற்க முடியல, கீழே இருந்து கிடக்குறா. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னால் தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, சாரி, நீ ஹாஸ்பிட்டலேருந்து வந்த பிறகு நம்ம கான்ட்ராக்டை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு இல்லை, எனக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு ஹீரோ அந்த கம்பெனியை பற்றி சொல்கிறா. அதை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு ரெஸ்டடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் கம்பெனிலேருந்து அவளுக்கு கால் வருது. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு மிஸ்டர் ஜோ வந்து சொன்னாங்க, அவங்க கான்ட்ராக்ட்லேயும் சைன் பண்ணிட்டாங்க, அப்புறம் உனக்கு இன்னொரு மீட்டிங் இருந்ததில்ல, அந்த கம்பெனி கூட இருந்த மீட்டிங்கையும் போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம், நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இப்போ நீ ரெஸ்டடு, உனக்கு எதுவும் தேவைன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். அந்த டைம் பையன் கால் பண்ணுறான். அம்மா எனக்கு பேட்ரி வந்துச்சு, உங்களுக்கு காயம் பட்ட மாதிரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்போ என்ன வந்து கூப்பிட்டு போக போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அவளே எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் ஹோட்டலில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பையன் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே ஹீரோ அவளுக்காக சாப்பாடு வாங்க போயிருப்பான், கூட இப்போ சென்னு வந்திருக்கான். டேய் நீ என்னமா ஹீரோயினை மறக்கல, இவ்வளோ நடந்த பிறகு நீ அவளை சுற்றி வந்துட்டு இருக்க, அவள் தான் உன்னோட ஹார்ட்டை வச்சிருக்காளா என்ன அப்படின்னு அவன் டீச் பண்ணுறான்.
ஆமாம், உன்னோட ஹார்ட்டை எப்படி ஜியா வச்சிருக்கலோ அதே மாதிரி தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ உள்ளே போகும்போது பையன் அம்மா பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் போயிட்டு அம்மாவா அப்படின்னு கேட்டா அவ டக்குன்னு அதை நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. சரி உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்க சென்னும் பக்கத்தில் இருந்துட்டு உன் மேலே ஹீரோக்கு அவ்வளோ கேரிங்க அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருக்கான். டேய் இன்னும் நீ போலையா அப்படின்னு கேட்கும்போது சரி சரி நான் தேர்ட் வீலாக இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நைட்டில் வந்து நான் உன் கூட தான் இருக்கேன், நீ உன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசின மாதிரியே இல்லையே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது நான் பிறகு பேசுவேன், உன்கிட்ட என்ன சொல்லணுமா என்ன அப்படின்னு சொன்னால் சரி உன் ஹஸ்பண்ட் உன்னை கேர் பண்ணிக்கலனாலும் இங்கே உள்ள நர்ஸஸ் ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். அடுத்து ஒரு நர்ஸ் வந்து அவளை வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. ரூம்குள்ளே இருக்கால கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அதை ஹீரோவோட அம்மா பார்த்துட்றாங்க. என்ன இவ்வளோ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காளா, இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் ஜோக் ஃபேமிலி நர்ஸ் அவ கூட போயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஹீரோவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோக்கு சீக்கிரமே வேற பொண்ணு செட் பண்ணி வைக்கணும்டா அப்படின்னா அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜியாங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா சொன்னாங்களே நீ வேற வீட்டுக்கு மூவ் ஆக போகிறேன்னு அப்படின்னு கேட்க அவளும் ஆமாம் என்னோட ஆஃபீஸ் கொஞ்சம் தூரமாக இருக்குல்ல, அதான் பக்கத்தில் எங்கேயாவது மூவ் ஆகலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கே இன்னொரு பிளேஸை பார்க்கணும், ஹீரோட அப்பார்ட்மெண்ட் கீழே ஃப்ரீயாக தான் இருக்குது, ஸோ நீ அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டால் அவனும் அம்மா சொல்லிட்டாங்களே சரி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறான். அம்மா அடுத்து ஹீரோயின் மேட்டரை பற்றி கேட்குறாங்க. நீ இந்த நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது அதுவும் ஜோ ஃபேமிலி நர்ஸை நீ அவளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க, அவள் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. அம்மா அந்த ஆக்சிடென்ட் என்னால் தான் நடந்துச்சு, அப்புறம் ஹீரோயினுக்கு எனக்கு கல்யாணம் ஆகலை, அவளுக்கு குழந்தையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதனால இப்போ என்ன மறப்போகுது, உன் தங்கச்சி செத்ததை மறந்துட்டியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. பாஸ் ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க, உனக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஹீரோ நம்ம கம்பெனி கூட கான்ட்ராக்டர் ரினியூவல் பண்ணிட்டான், அப்புறம் அந்த ஆர்ட் கேலரிக்கும் நம்மளோட பிளான் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு நீ இங்கே இருந்துக்கலாம்னு நினைக்காத, ஹீரோட ஜுவல்லரி பார்ட்னரும் அவங்களோட பார்ட்டியில் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போகிறா, அங்கே ஹீரோ ஜியாங் கூட வந்திருக்கான், அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது ஹீரோயினுக்கு பார்க்க பிடிக்கல, ஸோ நான் ஜுவல்லரிஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அங்கே உள்ள கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதில் குட்டி பசங்க போட்டுக்கிற மாதிரி பென்டென்ட் வச்ச நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஹீரோயினுக்கு ஒரு பீஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரேட்டை கேட்டால் 3 lakhs சொல்கிறாங்க. இந்த ஒரு சின்ன பீஸ் அவ்வளோ ரேட்டா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு நோ தேங்க்ஸ் அப்படின்னு அங்கேயே வச்சிடுறா. அதை பார்க்குற ஒரு லேடி உங்களுக்கு இந்த பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களை பார்க்க எங்கே தெரியுது, இதெல்லாம் குட்டி பசங்க போடுறதாச்சே, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினா ஆமான்னு சொல்கிறா. அதை ஹீரோ கேட்டுட்டு பக்கத்தில் வந்து என்கிட்ட எதுவும் பேசணுமா, நம்ம பிஸ்னஸ் பற்றி எதுவும் பேசணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இல்லைன்னு சொல்கிறா. சரி அப்போ நான் ஜியாங் கூட சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் தண்ணிக்குள்ளே விழ போகிற மாதிரி பார்க்குறா. ஸோ அவனை காப்பாற்ற போய் இவன் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. ஹீரோ வந்து ரெஸ்கியூ பண்ணி இதெல்லாம் உனக்கு தேவையா, உன்னால் முடிஞ்சதை மட்டும் பண்ணணும், எப்போ நான் வந்து உன்னை ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அவன் கொஞ்சம் கோவப்படுறான். அப்படியே அவளை கிஸ் பண்ணவும் செய்கிறான். எங்கள் வீட்டுக்கு வந்து ஜியாங் நீ என்ன ஏன் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, ருயன் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டு போயிட்டா, என்ன நீ ஏன் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதில் உன்னோட கன்சர்ன் என்ன இருக்குது, நடந்தது திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ கொச்சிட்டு போகிறான். இவன் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே, இவனுக்கெல்லாம் இவங்க அம்மா தான் கரெக்டு அப்படின்னு ஆன்ட்டிக்கு ஹீரோயினாவை ரெஸ்கியூ பண்ணும்போது சிபிஆர்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுறான். அப்போ தான் ஆன்ட்டி காண்டாகி 2 பேரையும் பிரிப்பாங்கன்னு. ஹீரோக்கு இந்த ஜியாங் வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கல, அதனால அவன் வீட்டையே வெக்கேட் பண்ணிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டான். ஸோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ வீடு தேடிட்டு இருக்கேன்னு சொன்னல அப்படின்னு கேட்க அவனுக்கு ஹவுஸ் ஓனர் பிரச்சனை, அவன் பக்கத்துலேயே இருந்துட்டு நான் என்ன பண்ணாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதனால தான் தேடிட்டு இருக்கேன், இன்னும் எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னோட வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறியா, நான் இங்கேருந்து வெக்கேட் ஆகிறதா டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற, நீயே உன்னோட வீட்டை விட்டு போகிற அப்படின்னு கேட்டால் உனக்கு இந்த ஆஃபர் 2 days தான், ஒழுங்காக வேணும்னா இங்கே வந்துடு, வேறு எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது, அப்புறம் ஜியாவை நீ இங்கே வந்தால் தான் அடிக்கடி மீட் பண்ண முடியும் அப்படின்னு வேற டெம்ட் ஏற்றி விடுறான். சென்னுக்கு ஜியா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால அவனும் வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டான். ஹீரோட அம்மா கிட்ட வீடியோ போச்சுல்ல, அவங்களும் ஹீரோயின் போய் பார்க்க போகிறாங்க. நீ ஏன் என் பையனை திரும்ப திரும்ப மீட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறாங்க. நான் பிஸ்னஸ் மேட்டர் தான் ஹீரோவை பார்த்தேன், எனக்கு பர்சனல் ஃபீலிங்ஸ்லாம் அவன் மேலே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவனுக்கு சாஃப்ட் ஹார்ட், அதான் உன்னை காப்பாற்றினான், ஆனால் உனக்கு தான் கொஞ்சமாவது மூளை வேணும், நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, திரும்ப அவங்ககிட்ட வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, ஸோ கொஞ்சமாவது அது புரிஞ்சு நடந்துக்கோ, ஹீரோ பக்கத்தில் நெருங்கணும்னு நினைக்காத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோட ஆர்ட் கேலரி ப்ராஜெக்ட்டுக்கு ஹீரோனோட பிளான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அதனால செலிப்ரேஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறாங்க.
அங்கே எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா ஹீரோயின் மட்டும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ஹீரோ வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். பாஸும் நான் அவன் கூட பிளேஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டா, நான் அந்த டைரக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு அந்த பக்கம் போக ஹீரோயின் ஹீரோவோட பக்கத்தில் வந்துடுறா. ஸோ அவகிட்ட உனக்கு என்னாச்சு, ஏன் திருன்னு முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இதான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த சிட்டியில் இதே மாதிரி நிறைய லக்ஸரி ஹோட்டல் இருக்குது, உனக்கு டைம் இருந்தால் சொல்லு, 2 நாள் கழிச்சு நான் இன்னொரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு டேட்டுக்காக ஹீரோ கூப்பிட்றான். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தனியாக இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறா. பாஸு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை எப்போ பண்ண போகிறான்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன ப்ராமிஸ் அப்படின்னு கேட்டால் ஹீரோயினும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், லாஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கல்ல, அதுக்கு நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணல, அதுக்காக தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நான் நம்பர் வாங்கி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தானே, நம்மளோட கோஆப்ரேஷன் லாங் டேர்மாக போக போகுது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஹீரோயின்ட்டு நீங்கள் எனி டைம் கால் பண்ணி கேட்கலாம், நீங்கள் கால் பண்ணுற டைம் அவள் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பா அப்படின்னு பாஸ் சொல்லி கொடுக்குறான். இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே, பட் இன்றைக்கி ஃபோன் நம்பரை வாங்கிட்டு நாளைக்கு பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ போட்டு கொடுக்குறான். அப்படி பிளாக் பண்ணால் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவள் சேலரி நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு பாஸ்ன்னு சொல்ல, ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். என்னாச்சு, அதான் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போக சொன்னால், என்கிட்ட உன்னோட பொருள் ஒன்று இருக்குது, அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு அந்த நெக்லஸை கொடுக்குறான். ஹீரோயின் அதை வாங்கினதும், உன் பேக்கில் காயம் பட்டுச்சுல, அது இப்போ எப்படி இருக்குது, நீ ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஸோ உனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கா, இந்த காயம் சரியாகலன்னு என்னால் எப்படி இப்படி நிற்க முடியும், ஸோ அது ஃபுல்லாக க்யூர் ஆகணுனாலும் பரவாயில்ல, ஓரளவு ரெக்கவரி ஆகிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்கிறா. என்னை காப்பாற்ற வந்ததுனால தான் உனக்கு அந்த காயம் பட்டுச்சு, தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய நெக்லஸை இத்தனை வருஷமாக பத்திரமா வச்சு போய் என்கிட்ட தந்திருக்கல, அதுக்காகவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஜியாங்க்கு ஹீரோ வெக்கேட் பண்ண போகிறான் அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவன் வீட்டுக்கு வந்ததும், நீ ஹீரோயினையே பார்த்துட்டு வர, இன்னும் அவளை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கியா, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, ஆன்ட்டி நீங்கள் 2 பேரும் செய்கிறதுக்கு ஓகே சொல்லவே மாட்டாங்க, ஸோ வீணை எதுக்கும் ட்ரை பண்ணாத அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், அப்புறம் விதி என்ன கொடுக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் அவன் வெக்கேட் ஆக போகிறான்ல, அந்த மேட்டரையும் கேட்குறான். நம்ம ஒரே வீட்டில் கீழே மேலேன்னு இருந்தால் கூட நான் ஒன்றும் அடிக்கடி பார்க்கறது கிடையாது, அப்புறம் எதுக்கு வெளியே போகிறேன், அதுவும் உன்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு கேட்டு கோவப்படுறா. இது என்னோட வீடு, நான் டிசிஷன் எடுத்திருக்கேன், இதெல்லாம் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். அடுத்தவங்க ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இப்போ சென்னு வந்திருக்கான். பாத்தியடா, நான் உன் ஆர்ட் கேலரி ஓப்பனிங்க்கு வரணுங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கேன், என் கோட்டை கூட மாற்றலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஜியாக்கு கால் பண்ணி வர சொல்லேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அட போடா அப்படின்னு ஹீரோ வந்து கேர் பண்ண மாட்டான். டேய் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, லாஸ்ட் வரைக்கும் நீ சிங்கிளாகவே தான் இருப்ப அப்படின்னு அவன் வேற ஒரு பக்கத்தில் திட்டிகிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயினோட பாஸ் வராங்க, ஹீரோயின் வரல. ஸோ உங்கள் கம்பெனி கிரியேட்டிவ் டைரக்டர் வரலையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவங்க லண்டன் போயிருக்காங்க, 1 மந்த் கழிச்சு தான் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு அவன் மறுபடியும் அங்கே போனான், ஆல்ரெடி 5 இயர்ஸ் அங்கே தான் இருந்தா, இப்போ வந்த பிறகும் திரும்ப திரும்ப அங்கே போய்கிட்டே இருக்காளே அப்படின்னு, இது பர்சனல் மேட்ரா இல்லை பிஸ்னஸ் மேட்ரா போயிருக்கலா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பாஸே இது பர்சனல் மேட்ரு தான் அப்படின்னு சொல்ல, கூட வந்த எம்ப்ளாயி அவங்களுக்கு அங்கே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதான் அடிக்கடி போயிட்டு வராங்க, யங் பீப்புள்னாலே இப்போ அப்படி தானே இருப்பாங்க ரொமான்டிக்காக அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோக்கு மட்டும் ஸ்டொமக் பர்ன் ஆகிட்டு இருக்கு. உண்மையாக அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பானோ அப்படின்னு அவனுக்கு கோவம் வருது. இங்கே ஹீரோயின் பையனை பார்க்க தானே வந்திருப்பா, பையன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பையனுக்கு அம்மா திரும்ப போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அவன் சோகமாயிடுறான். தூக்கம் கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது, அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் நானி வந்து அவன் ட்ராயிங் பண்ணதை எடுத்து காமிக்கிறாங்க. நான் அவனை பார்க் கூப்பிட்டு போயிருக்கும்போது அங்கே ஒரு கப்பல் குழந்தையோட வந்திருக்கதை பார்த்தான், ரிட்டன் வீட்டுக்கு வந்து அதை ட்ரா பண்ணான் அப்படின்னு அதை காமிக்கிறாங்க. அதில் அவன் ஃபேமிலியாக ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருந்திருப்பான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு, நான் ஜோ ஃபேமிலி தான் அவனை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி பயத்தில் அவனை தனியாக விட்டு போனேன், இப்போ நான் தான் அவனை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவன் கூட தான் இருக்கணும், இந்த வயசு பசங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு எல்லாருமே இருப்பாங்க, அவனுக்கு இருக்கிறது நான் மட்டும் தானே, இனி நான் அவனை தனியாக விடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் அவனை சைனாக்கு கூப்பிட்டு போகிறா. இங்கே ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடியே அவள் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் இன்றைக்கி தானே வரதா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்திருந்தா இந்த டைமுக்கு வந்திருக்கணுமே, என்னையே வரல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஒருவேளை அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன பண்ணுறது, அதனால் ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு ஹீரோ அங்கே கிளம்பி போகிறான். இங்கே ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டான்.
பையன்கிட்ட இனி இதான் நம்ம வீடு, நீ என் கூட தான் இனி இருக்க போற அப்படின்னு சொல்ல பையனுக்கும் ஜாலியாக இருக்குது. ஹீரோ நெக்ஸ்ட் டே அவளை பார்க்குறதுக்காக வரான். அந்த டைம் ஹீரோயின் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பையனுக்காக வாங்கிட்டு வரா. ஹீரோயினை பார்த்ததும் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்க, நான் நேற்றே வந்துட்டேன், அதை கேட்க தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்டால், ஹீரோ இந்த டைம் ஹீரோயின் ஒரு பெண்டை பார்த்து வச்சுருப்பாள்ல, அதை கிஃப்டாக கொடுக்குறான். இது எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்டால், உனக்கு எது பிடிச்சதில்ல, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு, அப்புறம் நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் எனக்கு உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்றான். ரொம்ப நேரமாக வெளியே நிற்கிறோமே, வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே தான் பையன் இருக்கானே, ஸோ விட மாட்றா. எதுனாலும் வெளியே நின்று சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் இதுக்கு முன்னாடி வர்றது ஓகேவா இருந்துச்சு, இப்போ என்னாச்சு? நீ லண்டன்லேருந்து வரும்போது எதுவும் மேனை கூப்பிட்டு வந்து வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்கியா, அதான் என்ன விட மாட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ரொம்ப ஓவர் இமேஜின் பண்ணாதீங்க, அப்படிலாம் இது கிடையாது. பட்ட பகலில் ஒரு மேனை தனியாக இருக்கிற பொண்ணு ரூம்குள்ளே கூப்பிட்டு போனால் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்காக தான் சொன்னியா அப்படின்னு ஹீரோவாலையும் நம்ப முடியல. இந்த டைம் மேன் கண்ணு முடிச்சுட்டு அம்மா காணும் அப்படின்னு தேடிட்டு வரான். அம்மா சத்தம் கேட்குதே அப்படின்னு பக்கத்துலேருந்து டோர் ஓப்பன் பண்ண வந்தால் டோர் லாக் ஆகி போயிருக்கு. ஏன் அம்மா லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் அங்கே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, நமக்குள்ளே டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஏன் அப்படி சொல்கிற, எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி உங்கள் அம்மா தான் வந்து திட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் ஜியாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட க்ளோஸாக இருக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு யார் சொன்னா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எஸ்னா எஸ்ன்னு சொல்லணும், நோனா நோ சொல்லணும், அதை விட்டுட்டு எப்படி அடுத்த கொஸ்டின் என்கிட்டே கேட்குறான் பாரு அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ இல்லையோ அது இங்கே மேட்ரு கிடையாது, நானும் நீங்களும் ஒன்று சேர்றது இம்பாசிபிளான ஒன்று, அதனால ட்ரை பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்கள் தங்கச்சி சாவுக்காக என்ன லவ் ட்ராப்பில் மாட்ட வச்சு மறுபடியும் டம்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ ஒன்று அந்தளவுக்குலாம் ஒருத்த நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவமாக போகிறான். இங்கே வந்தால் பையன் ஆல்ரெடி முழிச்சு நிற்கிறான். ஸோ அவங்ககிட்ட பேச போனால் நீங்கள் வெளியே யார்கிட்டமா பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அது உனக்கு தெரியாத ஒரு ஆள் தான், உனக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு, பையனுக்கும் அந்த பென்டன் பிடிச்சிருக்கு, அம்மா நிறைய சம்பாதிக்கும் போது இதை விட உனக்கு சூப்பரான பென்டன் வாங்கி தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. கம்பெனியில் ஜியா ஹீரோயின் மீட் பண்ண போகிறா. ஜியா ஒரு லா ஃபார்ம் வச்சுருப்பா. ஸோ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நீ தான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க வந்திருப்பா. இதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனி கூட எங்களுக்கு டைப் கிடையாது, சடனாக எப்படி என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்டால், எல்லா ஹீரோ தான் ரெஃபரன்ஸ் கொடுத்தான், ஜோ உன்னோட ஸ்கில்லை பற்றி நிறையவே சொல்லியிருக்கான், நீ ஒரு பொண்ணாக தனியாக நின்று கஷ்டப்படுற, அதனால நாங்கள் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான், அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோயின் நிலைமை நினச்சி பாவப்பட்டு கொடுக்குற மாதிரி சொல்லுவா. சாரி, நான் இதுக்கு முன்னாடி லா ஃபார்ம் எதுக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது கிடையாது, அதனால நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நல்லா திங்க் பண்ணி சொல்லு, ஒர்க் பண்ணால் உனக்கு காசு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோயின் நீங்கள் இப்போ வெளியே போகலாம், நான் இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு கோமா சொல்கிறா. அதுக்கு தானே நானும் வந்தேன், நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ஹீரோயினை ஹேட் பண்ணாலே போதும் அப்படின்னு வந்தவளை முடிஞ்சிருச்சுன்னு அவள் கிளம்புறா. ஹீரோயினும் அவன் பாவப்பட்டது எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ மேலே கோவப்படுறான். எங்கே ஜியாங்க ஆன்டிட்ட போயிட்டு மறுபடியும் வத்தி வச்சுட்டு இருக்கா. ஜோ திரும்ப ஹீரோயினை போய் மீட் பண்ணுறான். அப்புறம் நைட்லாம் லேட்டாக தான் வரான். எங்கே 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னே தெரில, தெரிஞ்சிருந்தா நான் அவங்ககிட்ட அப்பவே சொல்லியிருப்பேன் அப்படின்லாம் போட்டு கொடுத்துட்ருப்பா. அந்த டைம் பார்த்தா கிராஸ் பண்ணுற பொண்ணை பார்க்கும்போது ஆன்டிக்கு அவங்க பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பின்னாடியே போக கீழே விழுந்து அவங்களுக்கு காயப்படுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து பார்க்குறான், பெரிய காயம் எதுவும் இல்லை, பட் ஆன்டிக்கு இந்த காயம் எப்படி படிச்சு தெரியுமா, அவங்க எனக்கு ஜிங்கு மறக்கவே இல்லை, அங்கே போயிட்டு இருந்த பொண்ணை ஜிங்குன்னு நினச்சி அவர் பின்னாடி போக போய் தான் உங்கள் அம்மாவுக்கு இந்த காயம் பட்டுச்சு. பட் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன் தங்கச்சி எந்த ஃபேமிலியால் செத்தாலோ அந்த ஃபேமிலி கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் நீ இந்த டைம் பேசுனதுனால நானும் என் மைண்டில் உள்ள சொல்லிடுறேன், என் அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அவங்க உன்னையும் என்னையும் வச்சு என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும், பட் நீ என்ன கல்யாணம் பண்ணி என் கூட குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சினா அது உன்னோட நிறைவேறாத கனவாக தான் இருக்கும், ஏன்னா என்னோட ஹார்ட் உனக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்போ கண்ணு முழிக்கிறாமாவும், நீ என்ன சொல்ல வர, அப்போ நீ இன்னும் ஹீரோயின் தான் லவ் பண்ணிட்டு இருக்கியா, உன் தங்கச்சி எப்படி செத்தாங்கிறத கூட மறந்துட்டுல, என்னையும் நீ ஹீரோயின் கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேனா, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்தி எடுத்து கையை கட் பண்ண போகிறாங்க. அதை ஹீரோ பிடிக்க அவனோட கை ஃபுல்லாக காயமாயிருச்சு. ஆமா, நீங்கள் இப்போ எமோஷ்னலாக இருக்கீங்க, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் என்னோட லவ்வை மறக்க முடியல, ஸோ என்னோட டைம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். ஹீரோயின் பையனை தூங்க வச்சிட்டு இருக்கும்போது டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ.
ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். எதுக்கு இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு ட்ரிங்க் பண்ண அப்படின்னு கேட்டால், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒன்றும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. அப்புறம் அவன் கையில் பேண்டேஜ் எல்லாம் பார்த்தது ஹீரோயினுக்கும் மனசு கேட்கல. அவன் வேற ஸ்டடியா இல்லை, அதனால அங்கேயே படுக்க வைக்கிறான். பையன் வந்து, அம்மா இது யாரு, இதுதான் நீங்க எனக்கு புதுசா கண்டுபிடிச்ச அப்பாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் போய் தூங்கலாம் அப்படின்னு பையனை கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோ முடிச்சுதான் அங்கே உள்ள புக்கெல்லாம் எடுத்து பார்க்குறான். இது என்ன சின்ன குழந்தைங்க புக் வந்து இருக்கு, இதெல்லாம் உன் வீட்டில் எதுக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோயின்ட்டு கேட்க, அவளும் இது ஜாஸ்மினுக்கு அன்னைக்கு ஹோட்டலில் பார்த்தல அந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு சமாளிக்கிறா. அதுலேருந்து நீ எப்போ போக போகிற சீக்கிரம் போ அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் நான் அடித்து விரட்டுறதுலே குறியா இருக்கேன் பாரு, இன்னொரு டைம் நான் வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கோச்சிட்டு போகிறான். போன அடுத்த செகண்ட் அம்மா வந்து நிற்கிறாங்க. என் பையன் இப்போ உன் வீட்டில் தான் நைட் ஸ்டே பண்ணியிருந்தான் அப்படின்னு ஹீரோயின் அடிக்கிறாங்க. நான் எத்தனை டைம் உன்னை வார்ன் பண்ணேன், என் பையன் உன்னை மறந்துட்டு ஜியாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்துச்சு, இப்போ நீ வந்து எதெல்லாம் அவன் மனசை கழிச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் திட்டுறாங்க. அப்போது ஹீரோ ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டான், நான் தான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கும் தோணுது. இதான் என்னோட கடைசி வார்னிங், நல்லா உன் மண்டியில் ஏற்றிக்கோ. இன்னொரு டைம் என் பையனை நீ மீட் பண்ண அப்புறம் நான் இல்லீகல் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ஒன்று டார்ச்சர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு டைம் நான் உங்கள் பையனை மீட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் உங்கள் பையனை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, அவனை ஏன் வீட்டுக்கு வர சொல்லாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே ஹீரோ கால் வருது, ஹாஸ்பிட்டல் இருந்து அம்மாவை காணும்னு. 5 மணிக்கு சிசிடிவி கேமரா தெரியுது உங்கள் அம்மா வெளியே எழுந்திரிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அம்மா தேடுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறான். அப்புறம் தான் அவனுக்கு ஒன்று தோணுது, ஒருவேளை ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு. ஸோ இப்போ வண்டியை டர்ன் பண்ணிட்டு அங்கே போனால் ஹீரோட அம்மாவும் அங்கேருந்து தான் வராங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் கேட்கணுன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்டால், நான் சொல்கிறத நீ கேட்குறதா இருந்தால் நான் ஏன் இங்கே வரப்போகிறேன், எனக்கு என்ன அவளை பார்க்கணுன்னு ஆசையா, நானும் அவளை பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், பட் ஒன்னால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உன் தங்கச்சி சாவை என்னால் மறக்கவே முடியாது, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்கிறதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு அம்மா அவன்கிட்ட கத்துறாங்க. அம்மா நம்ம எவ்வளோ நாள் தான் ஹீரோயினே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம், ஜிங் செத்ததுக்கு காரணம் ஹீரோயின் கிடையாது, அவளை நம்ம ஒழுங்காக டிசிப்ளின் பண்ணல, அவள் இந்த மாதிரி ரோட்டில் சண்டை போடுறா, ஒரு ரவுடி பையன் கூட சுற்றிட்டு இருந்திருக்கா, அதெல்லாம் பார்த்து நம்ம கண்டிக்காமல் போயிட்டோம், அது நம்மளோட தப்பு, நம்ம அவளை ஒழுங்காக டிசிப்ளின் பண்ணாமல் அவளை ஒழுங்காக வளர்க்காமல் போயிட்டோம், அவளோட சாவுக்கும் காரணம் அதான், பட் நம்ம அதுக்கு ஹீரோயினை ப்ளேம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ஹீரோயினுக்காக பேசுகிறான். நீ என்ன அவ சைடே பேசிக்கிட்டு இருக்க, அப்போ லாஸ்ட்டாக நீ என்ன சொல்ல போகிற, ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல போறியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவளை காப்பாற்ற போய் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அந்த டைம் அவள் என்னை விட்டு போனால் கூட என்னால் அவளை மறக்க முடியல, நான் எப்போவுமே அவளை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், என் ஹார்ட்டில் எப்போவுமே அவள் தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் மேன் கண்டுபிடிச்சதும், அம்மா நானும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்காக உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 2 பேரும் வெளியே வரும்போது தான் ஹீரோ அவனோட ஃபீலிங்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் என்ன ஹேட் பண்ணல, ஆன்ட்டி தான் என்ன விரட்டியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. குட்டி பையனும் அங்கிளும் பாட்டியும் ஏன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சத்தமா கேட்டுடுறான். ஸோ ஹீரோ தன்னோட பையனை பார்த்துடுறான். அம்மாவும் குட்டி பையனை பார்த்துட்டு, இவன் அப்படியே உனக்கு சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ போயிட்டு, இவன் எதுக்கு நான் அம்மாவை கூப்பிடுறான் அப்படின்னு கேட்டா, ஆமாம் நான் அவனோட அம்மா தான், இப்போ என்ன நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அது எப்படி நான் விடுவேன், நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு பையனை தூக்கிட்டு ஹீரோயினே இழுத்துட்டு போகிறான். வீட்டுக்கு வந்தால் சர்வெண்ட் கூட உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சு மாஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. பாரு இவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அவன் என்னோட பையன் தானே, அப்புறம் என்ன கதை சொல்ல போகிற அப்படின்னு கேட்டால், சரி நான் ஒத்துக்கிறேன் அவனோட பையன்தான், அதுக்குன்னு அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு நினைக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் அவனை உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கல, எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும், நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்லாத வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். இது இல்லீகல், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எனக்கு தெரியாமல் ஓடிட்டேன், இப்போ மறுபடியும் நான் உங்களை விட்டேன், அப்புறம் நான் வேல்ட் ஃபுல்லாக தேட வேண்டியதான், உங்களை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அதனால நமக்குள்ள உள்ள பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் நீ வீட்டில் தான் இருக்கணும், அம்மாவோட மேட்டரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல. இவனுக்கு ஃபீலிங்ஸ் இருந்து என்ன பண்ணுறது, ஆன்ட்டி கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஸோ இதெல்லாம் நடக்காது அப்படின்னு தான் ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோ குட்டி பையன்கிட்ட, அப்பா இப்போ வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் அம்மா கூட நீ இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அம்மா இப்போ ஜிங்கோட கல்லறைக்கு வந்திருக்காங்க. உன்னோட பிரதர் சொன்ன மாதிரியே உன்னோட சாவுக்கு நாங்கள் தான் காரணம், உன்னை மற்ற வீட்டு ரிச் குழந்தைங்க மாதிரி வளர்க்காம உன்னை கண்டுக்காமல் விட்டது எங்களோட தப்பு தான், அதனால தான் நீ இப்போ இந்த இடத்துல இருக்க, இதுக்காக நான் ஹீரோயினை இத்தனை வருஷமாக ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தேன், உன் அண்ணனை அவ கூட பிரேக்கப் பண்ண வச்சேன், பட் இனி இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உன் அண்ணனோட ஹாப்பினஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அங்கே வரான். நான் நிறைய பிளேஸில் தேடினேன் உங்களை காணும், அதனால நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்
அப்படின்னு வந்து நிற்கிறான். மறுபடியும் என்ன ஹீரோயின் அக்செப்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா ஏமா இப்போ கோச்சிக்கிறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல ஹீரோயின் மேலே தப்பு இல்லைன்னு. அப்புறம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் பாட்டியோட பாசத்தை பார்த்ததே இல்லை. இப்போ என் பையனும் அப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். டேய் இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ணுற, உன் பையனை யூஸ் பண்ணி என்கிட்ட சம்மதம் வாங்கிடலான்னு பாக்கியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க, அது வரைக்கும் நானும் ஹீரோயினும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்காக நிறைய ப்ரெசன்ட் வாங்கியிருக்கான். எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்காக, எப்பத்துலேருந்து என் மணியை வச்சு பீப்பிள் அடிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, இதை நான் உனக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்லை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நல்ல ஐடியாவை கேட்கலாமே அப்படின்னு சென்கிட்ட, டேய் நீ ஜியாவை சேஸ் பண்ணும்போது அவளுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டால் அவனே நிறைய பல்ப் தான் வாங்கியிருக்கான். ஸோ எப்படி சொல்லுவான், நான் அவனும் அவள் பின்னாடி போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது சரிதான், எனக்கு குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்குது, ஒன்னே மாதிரி ஓல்டு பேச்சுலர்கிட்ட நான் ஏன் ஐடியா கேட்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஃப்ரெண்டும் காண்டாயிட்டான். டேய் நீ என்னையா ஓல்டு பேச்சுலர்னு சொன்ன, ஓவரா பண்ணுறடா, நான் ரூம்க்கே போகிறேன் அப்படின்னு அவன் கொச்சிட்டு போகிறான். எப்படியாவது அவளை என்கிட்ட ஓப்பன் அப் பண்ண வைக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணிட்டு அவளை போய் கிஸ் பண்ணது ஞாபகம் வருது. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே, தனியாக போய் கேட்டால் தான் தகராறு, தண்ணியோட போய் கேட்டால் வரலாறு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோவும் அந்த டெக்னிக்கை கையில் எடுத்துகிட்டு ட்ரிங்க்ஸ் அவன் வாயில் கூட ஊற்றலை, ட்ரெஸ் மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறான். அங்கே ஹீரோயின் நானும் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவை பார்த்ததும் என்ன மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஹீரோயினை போய் ஹக் பண்ணுறான். அம்மா விடு விடுன்னு அந்த குட்டி பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை போய் பிடிச்சா அம்மா என்னை காப்பாற்றுங்க, இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் வர மூஞ்சி திருப்பிக்கிறான். டேய் விடுடா, அவனுக்கு தான் பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் சொன்னால், நீ 5 வருஷமாக குழந்தைய என்கிட்ட வந்து மறைச்சி வச்சுக்கிட்ட, ஒரு ஹக் கூட நான் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஹீரோவும் கேட்குறான். பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்தால் தான் பையன்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ நீ தான் வந்து என்ன குளிப்பாட்டி விடணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இப்போ பையனோட கண்ணை மூடிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். சரி இப்போ வந்து குளிப்பாட்ட வரியா அப்படின்னு கேட்க, உன்னை பார்த்தா குடிச்ச மாதிரி தெரியல, இவ்வளோ ஸ்டடியாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பையனை படுக்க வைக்க போகிறான். அவனை தூங்க வச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்தா அவன் ரொமான்ஸ் மூடில் இருக்கான். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து படுக்க வராங்க. ஹீரோ குளிச்சுட்டு வந்த பிறகு அவங்ககிட்ட இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரல. உண்மையை சொல்லு, நீ ட்ரிங்க் பண்ணியா இல்லை உன் சட்டை ட்ரிங்க் பண்ணிச்சா? ஏன்னா உன் சட்டையை கழுத்திட்டு குளிச்ச பிறகு உன்கிட்ட இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரலையே அப்படின்னு ஹீரோயின் சந்தேகமாக கேட்குறா. அதெல்லாம் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு அவன் தூங்க போயிடுறான். பையனும் அப்பாவை பற்றி கேட்குறான். உனக்கு அப்பாவை பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்டால், அம்மாக்கு இந்த அப்பாவை பிடிச்சா எனக்கும் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பான். ஸோ ஃபேமிலியாக 3 பேராக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில் முடிச்சதும் 2 பேரும் கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் கண்ணு முடிச்சதும் அவனுக்கு குட் மார்னிங் சொல்கிறான். இந்த ஃபீலிங்லாம் அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு ஹீரோயின் சொன்னால், நான் ஆல்ரெடி உனக்காக 1 மந்த் லீவ் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவன் மேலே பில்லோ தூக்கிறிய, நான் கிளம்புறேன், நீ வீட்டில் பையன் கூட சரியா அப்படின்னு அவன் கிளம்பி ஓடுறான். அவங்களோட பாண்டிங் இன்னுமே நல்லா க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ஹீரோ வீட்டுக்கு வந்து பையன் அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ அவளை கிஸ் பண்ண போனால் அவள் அப்போது கம்பெனி மேட்டரை பற்றி பேசுகிறா. ஆல்ரெடி 2 வீக்ஸ் நான் லீவ் போட்டேன், என்னையாவது என்ன போக விடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டல, இனி பையன் கூட வீட்டில் இரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒர்க் ரொம்ப முக்கியம், நான் போகணும் அப்படின்னு கேட்குறா. பட் நீ போயிட்டு திரும்ப வரலன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை போயிட்டு அப்படியே என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டுனா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் ஆனை பிடிச்சி வச்சிருக்கல, ஆன் வீட்டில் தானே இருக்க போகிறான், ஆனை விட்டுட்டு நான் எங்கே ஓட போகிறேன் அப்படின்னு சொன்னது. சரி அப்போ ஓகே, ஆன் வீட்டில் தான் இருப்பான், நீ ஆஃபீஸ் போயிட்டு கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு 2 பேரும் டீல் போட்டு ஹீரோயின் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஓகே சொல்லியாச்சு. ஹீரோட அம்மாவும் பேரனை பார்க்கறதுக்காக வராங்க. இதில் உனக்கான ஸ்கின் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கும் பையனுக்கு டாய்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வைக்கிறாங்க. அவங்களும் 2 பேரையும் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜியாங்க்கு கால் பண்ணி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ஹீரோட அம்மாவும் மாலில் பார்த்தேன், அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் சின்ன பசங்களுக்கான நிறைய டாய்ஸும் வாங்கினாங்க. அப்போ நான் விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஹீரோயின் ஹீரோட ஒரு வில்லால தான் ஸ்டே பண்ணியிருக்கா. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கான், அந்த குழந்தை கூட ஹீரோ மாதிரி அப்படியே இருக்கான். அதனால நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பா உனக்கு வேற ஒரு பையனை பார்ப்பாங்க, இனி ஹீரோட அம்மாவை நம்பிட்டு இருந்தா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அந்த ஆன்ட்டிக்கு நான் எவ்வளோ ஐஸ் வச்சுருப்பேன், ஆனால் அந்த கிழவி இப்போ லாஸ்ட்டில் ஹீரோயினை சூஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு இவளுக்கு கிடப்பா இருக்குது. இங்கே ஹீரோயின் ஃபஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. வந்ததுலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஹீரோ கால் பண்ணி ஐ மிஸ் யூன்னு சொல்லிகிட்டு இருக்கான். டேய் அதுக்குன்னு எத்தனை டைம் தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா.
அதுக்குள்ளே பார்த்தா அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸாக வந்துட்டுருக்கு. ஃப்ளவர்ஸ், சாக்லேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக நிறைய ப்ரெசன்ட் அனுப்பியிருக்கான். உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கேரிங் இருப்பாங்க போல், அடிக்கடி நிறைய கிஃப்ட் அனுப்புகிறாங்களே அப்படின்னு கூட உள்ள ஒர்க்கரை சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஹீரோயின் கால் பண்ணி, எதுக்குடா இத்தனை கிஃப்ட்டு, இப்படி நீ அடிக்கடி கால் பண்ணி கிஃப்ட்டாக அனுப்பிட்டு இருந்தா என்னோட ஒர்க் எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும், அப்புறம் நான் லேட் டைம்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் சொல்கிறது உனக்கு கேளு, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு ஹீரோயின் தெளிவாக சொல்லுவா. சரி ஓகே, அப்போ ஒர்க் முடிஞ்சதும் நானும் ஆனும் வந்து உன்னை பிக்கப் பண்ண வரட்டா அப்படின்னு கேட்டால், வேண்டாம் எனக்கு வரதுக்கு பாதை தெரியும், நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நானும் பையனும் வீட்டில் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோ பாய் சொல்லிட்டு வச்சிருந்தான். ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவளை ஒரு மேன் கிட்னாப் பண்ணுறான். அவள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வேற ஒரு பில்டிங்கில் அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. 2 மேன் அவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே யார், உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாம்னு சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்னு சொல்கிறா. எங்களுக்கு காசு வேண்டாம், எங்களுக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினை யோசிச்சு பார்த்தா, ஜோ ஃபேமிலி கூட இருந்த பகையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் இங்கே வந்தே கொஞ்சம் மாதம் தான் ஆகுது, யார் கூடயும் நான் சண்டை போடல, அப்போ இது யாரோட வேலையாக இருக்கும், ஜியாங் தானே உங்களை அனுப்புனா அப்படின்னு கேட்க, இப்போ ஜியாங் அங்கே வர சாகிற நேரத்தில் கூட மூளை நல்லா ஒர்க் ஆகுது, நான் தான் இதை பண்ணேன், நீ எதுக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோ விட்டு போயிட்டு இப்போ 5 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்தவனை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், நீ இல்லைன்னா நான் அவனை மேரேஜ் பண்ணியிருப்பேன், இது எல்லாம் உன்னோட தப்பு தான், அதனால உன்னை இப்போ அவமானப்படுத்தி அதை ஃபோட்டோ போட்டு விடுறேன், அதுக்கு பிறகு ஜோ ஃபேமிலியில் உன்னை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், நீ இந்த இடத்துல வந்து உயிரோடே போக மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் ஏன் இன்னும் வரல அப்படின்னு பையனுக்கு வாயில் சோறு ஓட்ட சொன்னால் மூக்கு மேலே ஓட்டிகிட்டு இருக்கான். அவனும் என்னப்பா பண்ணுறீங்க, அம்மா எங்கே போனாங்க, ஏன் இன்னும் வரல, நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் தான்டா மிஸ் பண்ணுறேன், உங்கள் அம்மா எங்கே போனான்னு தெரில, ஒருவேளை ஆனை விட்டுட்டு மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு தாட் சொல்லுது. அந்த டைம் கால் பண்ணி விசாரிக்கும் போது ஹீரோயின் ஆல்ரெடி ஆஃபீஸை விட்டு போயிட்டா, 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 1 ஹவருக்கு முன்னாடி போயிட்டானா, உண்மையாகவே என்னை விட்டு ஓடி போயிட்டாளா அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் தான் விசாரித்து பார்க்கும்போது ஹீரோயின் கம்பெனியை விட்டு வெளியே வந்து ஃபுட்டேஜ் இருக்குது, அப்புறம் இந்த வீடியோவை யாரோ டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் சந்தேகம் வருது. ஸோ ஃபுல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தேட சொல்கிறான். ஜியாங்க்கும் அந்த நியூஸ் வருது, ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸாக ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கான், சீக்கிரமே அவங்க ரீச் பண்ணிடுவா, நீ மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பேட் லக், ஹீரோ அங்கே வந்துட்டான், வந்து ஹீரோயின் ரெஸ்கியூ பண்ணிட்டான். போலீஸும் ஜியாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஜெயிலில் போய் சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அம்மாவை பார்த்த பிறகு தான் பையனுக்கும் நிம்மதியாக இருக்குது. அந்த டைம் ஆன்ட்டி வந்துட்டு, நீ எதுக்கு ஜியாங் மேலே கேஸ் கொடுத்த, அவள் எதுவும் ஹீரோயினை புலி பண்ணலாம், அதுக்குன்னு நீ அவளை ஜெயிலில் அடிச்சிருக்க, அவங்க அம்மா என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, அதனால ப்ளீஸ் அவளை ஒரு டைம் மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். உனக்கு எப்போவுமே ஹீரோயின் மேலே மட்டும் தான் கேரிங், மற்ற யாரை பற்றியும் அக்கறை இல்லைல்ல, அப்புறம் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவள் ஒன்று விட்டு போகலை, நான் தான் அவளை இங்கேருந்து அனுப்புனேன் அப்படின்னு ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின்கிட்டையும் ஜியாங் ஒன்று புள்ளி பண்ணியிருக்கலாம், பட் இதில் என்னோட தப்பு தான் அதிகம், ஏன்னா ஹீரோக்கு விருப்பம் இல்லைனா நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் தான் இனிஷியேட் எடுத்து எல்லாத்தையும் பண்ணேன், பட் லாஸ்ட் வரைக்கும் ஜியாங்க அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஸோ இது என்னோட தப்பு தான், நான் தான் அவளோட மனசில் ஆசையை வளர்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு தோணுது, ஜியா ஹீரோ ரெஃபர் பண்ணதுனால தானே என்கிட்ட வந்ததாக சொன்னான், அப்போ அதுவும் பொய்யா அப்படின்னு நினைக்கிறா. எங்கள் அம்மா பொண்ணு ஹீரோ, எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்னால் தான் நீ சஃபர் ஆகிருக்க, இனி நான் உன்னை எப்போவுமே பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லாஸ்ட் டைம் ஜியாங் லா அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி என்கிட்ட பேச வந்தா, அப்போ நீ தான் அவளை ரெஃபர் பண்ணதா சொன்னா, அது உண்மையா அப்படின்னு கேட்டால், அது எப்படி நான் சொல்லியிருப்பேன், அப்போ உன் பக்கத்தில் நெருங்குறதே எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ இதெல்லாம் ஜியாங் வேணும்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு ஹீரோனும் புரிஞ்சுக்கிறா. ஹீரோ உனக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளு, எதுனாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வேறு எந்த டவுட்டும் இல்லை, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் அவங்க டேஸ் எல்லாம் ஹாப்பி டேஸாக போயிட்டுருக்கோம். ஹீரோயின் முடிச்சு வெளியே வரும்போது பையனை காணும். அப்போது ஆன் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ தான் அவனை பார்க் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நானும் போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கே கிளம்பி போகிறா. அங்கே ஹீரோ ப்ரொபோசலுக்கு பிளான் பண்ணியிருக்கான். சென்னு ஜியா எல்லாருமே நிற்கிறாங்க. நீ எப்போ எனக்கு ஓகே சொல்ல போகிற அப்படின்னு சென் வேற கேட்டுகிட்டே இருக்கான். ஜியா அவனை லைட்டாக கூட கேர் பண்ண மாட்டேங்கிறா. ஹீரோயினை பார்த்து தான் அவகிட்ட போய் ஃப்ளவர்ஸ் கொடுக்குறா. இப்போ எல்லாருமே ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த குட்டி பாப்பாவும் அவளோட அம்மாவுமே வந்திருக்காங்க. ஆன் போயிட்டு அம்மா இங்கே வாங்க அப்படின்னு அப்பா கிட்ட கூப்பிட்டு போகிறான். அவனும் இப்போ நீல் டவுன் போட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் ப்ரப்போஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் கிஸ்ன்னு கத்த 2 பேரும் கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமாவை ஹாப்பியாக எண்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.